அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின அப்டேட் பார்த்தீங்கன்னா, 60 வயசுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் ஒரு முக்கியமான அப்டேட்டை தமிழக அரசு கொண்டு வந்திருக்கு. அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஹைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு 60 வயசு கடந்துருச்சு, இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்காவது 60 வயசு கடந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கான மெயின் அப்டேட் அப்படிங்கிறது தான் இது. அவங்களால நேரில் போய் ரேஷன் பொருட்கள் எல்லாமே வாங்குறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அவங்களுக்காக தமிழ்நாடு அரசு அப்படிங்கிறது இப்போ ஒரு புதிய சிறப்பு முகாம் அப்படிங்கிறது நடத்த இருக்குது. இந்த முகாமில் நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த முகாம் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 8லேருந்து 9 இந்த 2 நாளும் நடக்குது. அதாவது வர்ற சனி ஞாயிறு இந்த 2 நாளும் நடக்குது. இந்த 2 நாளுமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள்லேயும் எல்லா நியாய விலை கடைகள்லையும் சிறப்பு முகாம் அப்படிங்கிறது நடக்கும். இந்த முகாம் எதுக்காக நடத்துகிறாங்க அப்படின்னா, ரேஷன் அட்டைதாரர்கள் இகேஒய்சி அப்படின்றத 100% முழுமைப்படுத்தணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த சிறப்பு முகாம் அப்படிங்கிறது நடத்தப்படுது. குறிப்பாக இதுவரை கைரேகை பதிவு அப்படிங்கிறது நீங்கள் செய்யாமல் இருக்கிறீங்க, இல்லை உங்கள் வீட்டில் யாராவது முதியவர்கள் இருக்காங்க, அவங்க என்ன செய்யாமல் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய கைரேகை எல்லாமே குடும்ப அட்டைதாரர்களாக இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்ப அட்டையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாருடைய கைரேகையும் இந்த சிறப்பு முகாம் மூலியமாக பதிவு செஞ்சுருக்கணும். ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, பிற்காலத்தில் முதியோர் உதவித்தொகை திட்டம் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வர போகிறாங்க தமிழக அரசு. அதுக்கு நீங்கள் தகுதியானவராக இருக்கணும் அப்படின்னா இகேஒய்சி அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருக்கணும், அதாவது முடிச்சிருக்கணும். இது எல்லாத்த விட நீங்கள் அரசு தரப்பில், மாநில தரப்பில், இல்லை மத்திய அரசு தரப்பில் முக்கியமான சில சலுகைகள் வருது, இல்லை நிறைய விஷயங்கள் சலுகைகளாக இருக்குது. பிரதான் மந்திரி திட்டம், ஸ்ராம் யோஜனா திட்டம், ஈஸ்ராம் கார்டு, இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் மூலியமாக நீங்கள் பயன்பெறணும் அப்படின்னா இகேஒய்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ ரொம்ப கட்டாயப்படுத்தியிருக்காங்க. இந்த இகேஒய்சி அப்படிங்கிறது சிறப்பு முகாம் மூலியமாக நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். இந்த முகாம் அப்படிங்கிறது காலை 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நடைபெறும். இந்த டைமில் நீங்கள் எப்போ வேணால் போய் இகேஒய்சி அப்படிங்கிறத பதிவு செஞ்சுக்கோங்க. நீங்கள் வெளியூரில் இருக்கிறீங்க, இல்லை வேலை எங்கேயாவது சிட்டி சைடில் இருக்கீங்க, ஆனால் கிராமத்தில் தான் என்னோட ரேஷன் கார்டு இருக்குது அப்படின்னா, நீங்கள் இருக்கிற ஏரியாவில் பக்கத்தில் எந்த ரேஷன் கடை இருக்கோ அந்த ரேஷன் கடையில் இந்த முகாம் நடக்கும். அங்கே போய் உங்களுடைய ரேஷன் அட்டையை வச்சு இகேஒய்சி அப்படிங்கிறத முடிவு பண்ணிடலாம், அதாவது செஞ்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் முக்கியமாக ஒரு விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. சில வயது முதிர்ந்தவர்களுக்கு வயது அல்லது உடல்நிலை காரணமாக ரேஷன் கடைக்கு நேரில் வந்து பொருள் வாங்க முடியாது. அப்படிப்பட்ட முதியவர்களுக்கு நேரில் வர இயலாதவர்களுக்கும் அங்கீகார சான்று அப்படிங்கிறது வழங்கக்கூடிய வசதி இந்த முகாமில் இருக்குது. இந்த முகாமில் நீங்கள் அங்கீகார சான்று வாங்கினாதான் தமிழக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய தாய்மானவர் திட்டத்தின் மூலிமா வீடு தேடி ரேஷன் பொருட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணி உங்களுக்கு வருது அப்படின்னா ஓகே, இன்னும் நான் அப்ளை பண்ணல ஆனால் என்னால் வந்து வாங்க முடியல, அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கட்டாயம் இதை முடிவு பண்ணியிருக்கணும், அதாவது இதை முடிச்சிருக்கணும். அண்ட் இந்த முகாம் மூலியமாக நீங்கள் அங்கீகார சான்று அப்படிங்கிறதையும் வாங்கியிருக்கணும். உங்கள் வீட்டில் வயது முதிர்ந்தவர்கள் இருந்து அவங்களால ரேஷன் கடைக்கு நேரில் வர முடியல அப்படின்னா இந்த முகாம் தொடர்பான வசதிகளை பற்றி நியாய விலை கடையில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் முகாமில் இகேஒய்சி இது மட்டும் உங்களுக்கு பண்ண போகிறது கிடையாது. இதில் இறந்தவங்களுக்கு பேரை வந்து நீக்கிறது, ஏதாவது புதுசாக பேர் சேர்க்கணுன்னா சேர்க்குறது, இல்லை மேரிட் ஆகிடுச்சு நான் இப்போ என் பேரை நீக்கிட்டு இன்னொரு ரேஷன் அட்டையில் சேர்க்கணும் அப்படின்னா இந்த 2 நாள் முகாமை நீங்கள் பயன்படுத்திட்டு முதல் நாள் வந்து, அதாவது சனிக்கிழமை நீங்கள் பேர் நீக்கிடுங்க. அண்ட் ஞாயிற்றுக்கிழமை உங்கள் பேர் எந்த ரேஷன் கார்டில் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரேஷன் கார்டில் சேர்த்துடுங்க. அண்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த முகாம் மூலிமா வேகமாக செஞ்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ப்ரௌசிங் சென்டரோ இல்லைன்னா ஏதாவது இ-சேவை மையத்துக்கு போனீங்க அப்படின்னா அதுக்கு சில சார்ஜஸ் அப்படிங்கிறத வாங்குவாங்க. இதை பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அந்த ஸ்மார்ட் கார்டில் மொபைல் எண் சேர்க்குறது, நீக்கிறது, இல்லை புது எண் மாற்றுறது, அதே மாதிரி முகவரி எதுவும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இல்லை எங்களுடைய அந்த ரேஷன் கார்டில் தலைவியோட பேர் வந்து மாற்றணும், அதாவது எங்கள் அப்பா பேர் இருக்குது, நான் இப்போ எங்கள் அம்மா பேருக்கு மாற்றணுன்னா அதுவுமே நீங்கள் பண்ணலாம். உங்கள் பேரில் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாமே இந்த முகாம் மூலியமாக நீங்கள் செஞ்சு முடிச்சுக்கலாம். மூத்த குடிமக்கள் மட்டும் இல்லாமல் குடும்ப அட்டையில் ஏதாவது மாற்றம் செய்யணும், இல்லை வேறு ஏதாவது சலுகைகள் வேணும், நம்ம மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்கணும், இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி, அதே மாதிரி நியாய விலை கடை தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்குது, இல்லை ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சரி, இந்த சிறப்பு முகாமை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி உங்கள் நியாய விலை கடைகளில் ஏதாவது இல்லீகல் நடக்குது, இந்த மாதிரி தரம் சரியாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எடை கம்மியாக கொடுக்குறாங்க, இந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு ஃபால்ட் இருக்குது அப்படின்னா கூட இந்த முகாம் மூலியமாக நீங்கள் அதுக்கு புகார் அளிக்கலாம். அந்த புகார் அப்படிங்கிறது சரியான முறையில் உங்களுக்கு தீர்த்தும் வைக்கப்படும். உங்களை மரியாதை குறைவாக நடத்துகிறாங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு சரியான பொருள் கொடுக்கல அப்படின்னாலும் சரி, இந்த முகாமை பயன்படுத்தி நீங்கள் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா உரிய நடவடிக்கை அப்படிங்கிறத எடுப்பாங்க. குறிப்பாக மெயினாக 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு இந்த முகாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரணும் அப்படின்னா அந்த அங்கீகார சான்று அப்படிங்கிறத வாங்கிக்கோங்க.
பண்ணிக்கோங்க. அது வாங்குறதுக்கு இது மெயினான இடம். குறிப்பாக தாய்மானவர் திட்டத்தின் கீழ் வீடு தேடி ரேஷன் பொருள் வர்றதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இதுதான் மெயினான டைம். இதை ரொம்ப யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அலக்களிப்பாங்க. இப்போவே இந்த முகாம் இருக்கிறப்பே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த முகாம் மூலியமாக வீடு தேடி உங்களுக்கு ரேஷன் பொருள் வருது அப்படின்னா, முன்னாடினா எப்படின்னா 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் கொண்டு வருவாங்க. இப்போ இந்த ஆட்சி காலத்தில் 60 வயசுக்கு மேலே இருந்தாலே போதும், வீடு தேடி ரேஷன் பொருட்கள் எல்லாமே வந்துடும். முன்னாடினா 70 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் வீடு தேடி ரேஷன் பொருள் வந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ நியூ திட்டத்தின் மூலியமாக உங்களுக்கு 60 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருக்குமே வீடு தேடி ரேஷன் பொருள் அப்படிங்கிறது வரும். அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு இந்த தாய்மானவர் திட்டத்தின் மூலியமாக, அதாவது இந்த முகாம் மூலியமாக தாய்மானவர் திட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த திட்டம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 8, 9 சனி ஞாயிறு 2 நாள் நடக்குது. காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து சாயந்தரம் 5 மணிக்கு முடியுது. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ, ரேஷன் கார்டு ரிலேட்டடாக இருக்கோ எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சுக்கோங்க. இத்துடன் இத்தகவல் முடிவடைகிறது. நன்றி. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஹைப் பண்ணி விடுங்க. நன்றி.